நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது என்னங்க நீடிய பொறுமை? நீடிய பொறுமை என்றால் கோபப்படுவதற்கு தாமதிப்பது என்று அர்த்தம். உடனே நம்மளை அடிக்காம, உடனே நம்ம நியாய தீர்ப்பு செய்யாம, உடனே நம்ம தண்டிக்காம, இப்ப மனம் திரும்புமா என்று சொல்லி கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தப்பு செஞ்ச உடனே அடிக்காம கர்த்தர் ஏன் இந்த கிரேஸ் பீரியட கூட்டி கொடுக்கிறாரு? நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், செப வாழ்க்கை இந்த நாள் நம்ம கெட்டு போயிருக்கலாம், பரிசுத்த ஜீவிய நமக்குள்ள கெட்டு போயிருக்கலாம், சாட்சியுள்ள வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். நீ கெட்டு போறது அவர் சித்தமே கிடையாது. கெட்டு போய் இருந்தாலும் சரி, நீ சரியாக வேண்டும், நீ திரும்ப தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும், நீ ஆசிரியப்பட்ட மாற வேண்டும். இன்னும் அதிகமாக சொல்ல போனா நீ கர்த்தருடைய வருகையில பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதிக்கிறார். உன் மேல நீடிய பொறுமையாக இருக்காரு.